காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. அட்டமா சித்திகளும் கைகூடிய ஒரு சித்தர் நவக்கிரகங்களின் தாக்கத்தை குறைக்க முடியுமா? பதில தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்டோ ராசி பலன் நேர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வருடம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வருடமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் அவங்களோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ நம்மோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நலம் டாக்டர். டாக்டர் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா டாக்டர்? நிச்சயமா இருக்காங்க. இப்போலாம் மழையா? ஆமாம், டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. மலேசியாவில் எங்கே பார்த்தாலும் மழை இல்லைங்க டாக்டர். டாக்டர், இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்புங்க டாக்டர். இது நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய, அதாவது இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த அடுத்த தலைமுறையினருக்கு புரிஞ்சிக்க வேண்டிய, விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு. சொல்லுங்க. இந்த பக்தி மார்க்கம், ஞான மார்க்கத்தில் உள்ள சித்தர் மார்க்கம், இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்லலாம். அதாவது பக்தி மார்க்கம் என்பது 4 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லிட்டு. சரி என்பது நம்ம கோயில் வழிபாடு, கோயிலில் போய் நம்ம பூஜை பண்ணுவது. கிரியை என்பது நம்ம வீட்டிலே நம்ம செய்வது. யோகம் என்று சொல்லக்கூடியது அவங்க யோகாசனம், பிராணயாமம், தியானம், மந்திர ஜபம் இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அவங்க இந்த கோயில் வழிபாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஞானத்துறை என்பது இது பக்தி மார்க்கத்தில் சேரும். அது ஞானத்துறை. இந்த துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சித்தருடைய ஒரு துறை. அவங்க சித்தாந்தத்தில் வழியில் போகக்கூடியவங்க. ஆக இந்த 3 வழிபாடு கோயிலில் சார்ந்து நிற்கும். இந்த ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா உடல் உருவ சார்ந்து நிற்கும். ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு இந்த சீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. திருமூல சொன்ன வாக்கு இது. ஆக இந்த சித்தருடைய வழிபாடு எப்படின்னு சொன்னீங்கன்னா, தன் உடலை சார்ந்து இந்த உடலுக்குள்ள 5 உடல் இருக்குது. இதுக்கு பேர் அன்ன உடல். அன்னம் என்றால் உணவு, உணவால் வந்தது அன்ன உடல். அதுக்கப்புறம் பிராணமய கோஷம் இருக்குது, பிராணமய உடல்னு. அந்த பிராணமய உடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 ஆதாரம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகத சக்கரம், விசுத்தி, ஆக்ஞான் இருக்குது. அதில் தான் பிராணாயாமம் பண்ணுவாங்க. அங்கே தான் குண்டல் சக்தி எழுந்திருப்பது. இது எல்லாமே மனோமய கோஷம், மன உடல்னு ஒன்று இருக்குது. மனம் எப்படி இருக்குதோ இந்த நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள்லாம் மனதை சார்ந்து தான் இயங்குகிறது. அதுக்கப்புறம் விஞ்ஞான உடல், விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவாங்க. அதில் புத்தி, அறிவு எல்லாமே விஞ்ஞானமயத்தான் நிற்கும். இது எல்லாமே அந்த அனந்த உடல், அதுதான் ஆன்மான்னு சொல்கிறது. இந்த ஆன்மாவுக்குள்ளே இந்த 4 உடல், இந்த 4 உடலும் இந்த பூத உடலுக்குள்ளே அடங்கி நிற்கிது. ஆக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஞானத்துறை என்று சொல்லக்கூடிய சித்தர்களை இந்த உடலை சார்ந்த நிற்பாங்க. கற்ப ஆராய்ச்சி, கற்ப பொருளை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தவங்கள் பண்ணி பிராணாயாமத்தில் குண்டல் சக்தியை எழுப்பும் போது மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடியது. மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது ஒரு சித்தர் இப்படி பாடுறாரு, சொருப சமாதி அடையாளம் ஏதென்றால் சுடர் போல காணுமாடா ஸ்தூல தேகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உடம்பு சுடர் போல நிற்குமா. அவங்க சித்தர்கள் இந்த இடத்துல. டாக்டர், அப்போ டாக்டர் சொல்றதை வச்சு பார்த்தா அக வழிபாடு, புற வழிபாடு. ஒன்று அந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம புற வழிபாடு, அதாவது நம்முடைய உடல் அமைப்பை வச்சு தான் ஒரு கோயிலை அவங்க கட்டுறாங்க. ஆமா. அப்போ அந்த இதே உடலை தான் நம்ம புற வழிபாடுல, பக்தி மார்க்கத்தில் கோயிலில் வழிபாடு செய்கிறோம். ஆமா, நிச்சயமா. இந்த சித்த மார்க்கம் வரும்போது அக வழிபாடு ஆயிடுது. ஆமா. நம்ம உடம்பையே உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம்னு டாக்டர் சொன்ன மாதிரி உள்ளத்தையே ஒரு பெருங்கோயிலாக வச்சு வழிபாடு செஞ்சு இறைவனை அடையிறது தான் அந்த ஞான மார்க்கம், சித்த மார்க்கம் சொல்லலாம்ல டாக்டர். இப்போ டாக்டர், இது சார்ந்து இன்னொரு கேள்வி என்னென்னாங்க டாக்டர், இப்போ இந்த சித்த மார்க்கத்தில் இருந்து அட்டமா சித்திகளும் கைகூடிய ஒரு சித்தரால் கிரகங்களின் தாக்கத்தை குறைக்க முடியுமா? ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்க முடியுமா?
சர்வ நிச்சயமா நீங்க பார்த்தீங்கன்னா, சித்தர் என்றால் என்னன்னா, நரை, திரை, முப்பு அப்படின்னு சொன்னா வந்து வயதாகுது பாருங்க. இத வந்து தவிர்த்தவங்க. எல்லா மனிதனுக்கும் எப்படி இருந்தாலும் 120 வருஷத்துக்கு மேல வாழ்வது கொஞ்சம் சிரமம். ஒரு சிலர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா சித்தருங்க மரணத்த வந்து ஒரு நோயின்னு சொல்றாங்க. மரணம் என்பது ஒரு நோய். ஒரு நோய். ம்ஹும். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உடல் நோய் மறுப்பது மருந்துநலாகுமே. உடல் நோய் மறுப்பது மருந்துநலாகுமே. மனநோய் மறுப்பது மருந்துநலாகுமே. இனி நோய் வராமல் மறுப்பது மருந்துநலாகுமே அப்படின்னு சொல்றாங்க. மரணத்தை மறுப்பது மருந்துநலாகுமே. அப்ப மரணம் என்பது திருமூலருடைய வாக்கு பிரகாரம் ஒரு நோய், அப்படி மூப்பு, வயதாகக்கூடிய ஒரு நோய். அந்த நோயை அவங்க வந்து கற்பசாதனை மூலம் போக்கிட்டாங்கன்னு சொன்னா, அப்போ நவகிரக தாக்கத்தால் தான் உங்களுக்கு வந்து வயதாகுது, உங்களுக்கு வந்து பலவிதமான நோய் வருது, கஷ்டங்கள் வருது. அப்போ இந்த உடலை நாம் நவகிரகத்தில் காப்பாற்றிட்டோம்னா அவங்க மரணம் இல்லை. மரணம் இல்லை, அந்த நவகிரகம் எதுவுமே அவங்கள செய்யாது. அவங்களுக்கு ஜாதகம் கிடையாது, பஞ்சபூதம் கிடையாது, பசிக்காது, ஆகி போக மாட்டாங்க. இப்போ டாக்டர், இப்போ ஒரு சித்தர் இருக்காரு. இந்த சித்தரை வணங்குகின்ற அவருடைய பக்தர்களுக்கும் கிரகங்களின் தாக்கம் குறையுமா? இப்போ ஜீவ சமாதியில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தாப்பால ஜெகநாத சுவாமி இருக்காங்க, மிளாக்கால சன்னாசி மலை ஆண்டவர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஜீவ சமாதிகளில் போய் உட்காரும்போது கிரகங்களின் தாக்கம் குறையுமா? சர்வ நிச்சயமா. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து வெளிச்சமே இல்லை, அவர் வெளிச்சம் உள்ள ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு, எல்லா வேலையும் அவங்க பார்த்துடலாம்ல. அப்போ என்னன்னா, ஜீவ சமாதியில் நிறைய அதிர்வலைகள் நிற்கும். அது வந்து ஒரு இன்பகரமான ஒரு அதிர்வலை நிற்கும். அங்கே உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணுறப்ப அந்த அதிர்வலை நம்ம கிரகித்து கொள்ளலாம். இதன் மூலம் கிரக தாக்கத்திலிருந்தோ கஷ்டங்கள் நிச்சயமாக வந்து குறைச்சிக்கலாம். அற்புதமான விளக்கம் டாக்டர். நன்றிங்க டாக்டர். இந்த மாதிரி ஞான மார்க்க கருத்துக்களை அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம சொல்ல வேண்டியது முக்கியமான கடமை இல்லைங்க டாக்டர். நிச்சயமா. நன்றிங்க டாக்டர். நன்றி. நேயர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389531432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். நேயர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என்னுடைய பேர் வந்து பரிமளம். நான் ஸ்னைபுல்லிருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? கேள்வி என்னன்னா, இப்ப சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்களா ஐயா? அம்மா மறுபடியும் சொல்லுங்கம்மா. அம்மா மறுபடியும் சொல்லுங்கம்மா. சந்திரன் ஏதோ சொல்ல வந்தீங்க. சந்திர அஷ்டமம். அதான் சந்திராஷ்டமம். சந்திராஸ்தமம். ஆமா, அத பத்தி வாரம் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நாள்ல சில காரியங்கள் வந்து செஞ்சுதான் ஆகணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்றது? சில அந்த டைம்ல கூட நம்ம சைன் கூட போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சில முக்கியமான வேலை இருந்தா அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? போட்டுதான் ஆகணுமா இல்ல என்ன விஷயம்? அதை பத்தி சரி 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 ஓகே. உங்களுக்கு சந்திராசிரமம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒன்று முன்கூட்டியே அந்த வேலையை ஒன்று பாருங்கள், இல்லைன்னா அந்த நாளை கடந்து போயிட்டு பாருங்கள். இல்லை இந்த நாள் தான் ஒரு முக்கியமான தஸ்தாஜுவேஜு, அதாவது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓரை சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த நாளில் வந்து குரு ஓரையில் போய் நீங்கள் வந்து அந்த சைன் போடுறதோ முக்கியமான ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம். போகும் பொழுது யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஒன்று வீட்டிலேருந்து கிளம்பும்போது நிச்சயமாக பூஜை பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன தர்மமாவது அப்படின்னா ஒரு அரிசியாவது எங்கனாவது ஒரு குருவிக்கு நீங்கள் போட்டு போங்க. நிச்சயமாக இதை பண்ணலாம். இது அதுக்குள்ள ஒரு பரிகாரமாகும். பயப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய காலம் நீங்கள் வந்து திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வேலையை முடிச்சிடலாம். அம்மா நன்றி அம்மா. அழைப்புக்கு நன்றி அம்மா. அழைப்புக்கு நன்றி டாக்டர். இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு பார்க்கலாம். முதல் ராசிக்கான பலன்களை பார்த்துருவோம். மார்கழி 22ஆம் நாள் உத்திரட்டாதி இன்னைக்கு 9:27 இரவு வரை. திதி சப்தமி 8:55 வரை இருக்குது. 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி 10ஆம் தேதி அது வந்து கார்த்திகை விரதத்தில் வரும். 11ஆம் தேதி வளர்பிறை உங்களுக்கு வந்து பிரதோஷத்துக்குரிய ஒரு நாள். சந்திராசிரமம் யாராருங்கம்மா? இப்போ நேற்றுலேருந்து சிம்மராசிக்கு சந்திராசிரமம் போயிட்டுருக்கு. 7ஆம் தேதி 8:21 வரை இரவு. கன்னிராசிக்கு 7ஆம் தேதி 8:21 இரவுலேருந்து 9ஆம் தேதி 11:18 இரவு வரை போகுது. துளாராசிக்கு 9ஆம் தேதி 11:18 இரவுலேருந்து 12ஆம் தேதி 2:30 மணிக்கு வெடிகாலையில் முடியுது சந்திராசிரமம். மேசராசிக்கான பலனை பார்க்கலாமா? நல்லதுங்க டாக்டர். வார ஆரம்பத்தில் காரிய தடைகள் உண்டு. அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டால் சில காரியங்களை நீங்கள் சுலபமாக செய்து முடித்து விடலாம்.
சில செலவுகள் உண்டு. அதனால் வந்து முன்கூட்டியே நீங்கள் பார்த்துக்க. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், எல்லா வேலையும் வார மத்தியில் நீங்கள் வச்சுக்கலாம். வார இறுதியில் தேவையில்லாத ஒரு பயம் மனதில் தொற்றிக்கொள்ளும். செலவுகளும் மறதியும் உண்டு, கவனம் தேவை. தற்பொழுது வக்ர குரு என்ற ஒரு நிலை இருப்பதால் தேவையில்லாத பயம், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படும். மந்திரத்தை அதிகமாக்குங்க, பூக்குழியிலெல்லாம் நீங்கள் செய்யலாம். முடிவெடுப்பதில் சில சிக்கல்கள் தோன்றும் உங்களுக்கு. நிதானமாக தியானம் செய்துவிட்டு நீங்கள் முடிவெடுங்க, சரியாக இருக்கும். யாருக்காவது பணம் கொடுக்க போய் அது பகையில் முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இதை தவிர்ப்பது நலம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் எப்போதும் போல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக நிற்கும். பொதுவாக காப்புறுதி, கமிஷன், இந்த வீடு வாங்கி விற்கிறாங்க பாருங்க, தரவு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக அமையக்கூடியது. மாணவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். கவலைப்பட தேவையில்லை. வரக்கூடிய தேர்வில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பில் மட்டும் கவனத்தை வைங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ரிஷபராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்கள், உறவினர்களை சந்திப்பது மகிழ்ச்சி ஏற்படும். வருமானம் படிப்படியாக உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில் சில காரியங்கள் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது சரியாக வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். கவலையை விடுங்க. ஒரு சிலர் வேலை, வீடு மாற்றத்துக்கு ஏற்பாடுகள் செய்வாங்க. தற்பொழுது ஆன்மீக புத்தகங்கள், அதை சார்ந்த தரவுகளை சமூக ஊடகங்களில் அதிகமாக நீங்கள் இப்போ நாட்டத்தோடு படிப்பீங்க. உடல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காரத்தை குறைத்து கொள்ளுங்கள். உடலில் ஏதோ ஒரு பலகீனம் இருக்கிற மாதிரி தெரியும். என்னுடைய அந்த ஜாதக ஆராய்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மனசோர்வு இந்த உடலில் பிரதிபலிக்குது. சாலையில் செல்லும்போது வேக கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால், சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் வீணாக தன்னம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும். அதில் வந்து நிச்சயமாக கவனத்தை செலுத்துங்க. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு தற்பொழுது விலகும். எப்படி விலகும் என்றால், யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து மன்னிப்பு என்ற ஒரு மகா பெரிய ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னால் போதும். மாணவர்களுக்கு கல்வியில் மனம் மாற்றம் தற்பொழுது ஏற்படும். தவிர இது வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமே. நிறைய மந்திரத்தை படிங்க. 2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 9 கிரகங்கள் சுற்றி வரட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10வது கிரகம் உங்கள் மனம். அது சரியாக இருந்தால் உங்களுக்கு பதற்றம் இல்லை, வெற்றி நிச்சயம். சரியா, ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கட்டுமே, மனம் சரியாக இருந்தால் போதும். ஆமாம், மனசை பதறக்கூடாது. ஆமாம். மிதுன ராசியை பார்ப்போம். பார்த்துடலாம். வார ஆரம்பம் பதவி உயர்வுக்கான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதற்குண்டான கடிதங்களை தற்பொழுது பெற ஆரம்பிப்பீர்கள். முயற்சித்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த காலகட்டம் வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். வார இறுதியில் செலவுகளும் தடைகளும் உண்டு. இந்த ராசிக்காரர் காப்புறுதி, புதிய வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஏதாவது இப்போ வந்து சைன் பண்ணுவாங்க. மிக சரியான ஒரு நேரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலுக்கான பயணங்கள் தற்பொழுது உண்டு. முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் நிதானமாக முடிவெடுங்கள். உங்களுடைய தாயாரின் பொறுப்புகள் தற்பொழுது குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாகும். ஜாதகருக்கு சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிடாவிட்டால் தன் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறான்னு சொல்கிறோமா இல்லையா, கேஸ்ட்ரிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலகட்டம். கல்வியில் நிச்சயமாக தற்பொழுது மேன்மை உண்டு. புது முயற்சியை எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தற்பொழுது படிப்படியாக வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக வாராமல் இருந்த கடனை தற்பொழுது கேட்டு வாங்கலாம். வீடு வாகனங்கள் வாங்க ஏற்றதொரு காலகட்டம் தற்பொழுது. மனைவியின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை, பின்னடைவு இருக்குது. ஒரு சிலருக்கு சளி தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க. அதை சைனஸ் சொல்லுவாங்க, பீனிசம் சொல்லுவாங்க. தொண்டையில் கரகரப்பு, மூக்கடைப்பு, காலில் தும்மல், இதெல்லாம் வரும். வளர்பிறையில் நீங்கள் குப்பை மேனி கீரையை போய் வேரோடு பிடிங்கிட்டு வாங்க. சிலர் பிடுங்கும் போது அந்த வேறு பிச்சுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி ஊறின பிறகு எடுத்துகிட்டு வாங்க. சுத்தமாக கழுவி அதை வெட்டி காய போட்டுருங்க. அரைச்சி வச்சுக்கோங்க 100 கிராம். சுக்கு, இதை வந்து மேலே தோலை எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க 20 கிராம். மிளகு கழுவி காய போட்டு லேசாக வறுத்து அரைச்சது வந்து 20 கிராம். அரிசி திப்பிலை எடுத்துக்கோங்க. இதை வந்து கழுவி காய போட்டு லேசாக வறுத்து அரைச்சது 20 கிராம். இது இல்லாமல் தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சித்திரத்தை நல்லா இடித்து அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்தது 20 கிராம். வாய் விடங்கம், இதை கடையில் வாங்கலாம், நிச்சயமாக இருக்குது எல்லா கடைகளிலும். கழுவி காய போட்டு வறுத்துட்டு அரைச்சி எடுத்தது 20 கிராம்.
ஒன்றா சேர்த்து வச்சுங்க. உடல் பருமனுக்கு ஏற்ப 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் தேனில் குழச்சி காலை மாலை 2 வேளை நீங்கள் சாப்பிடுங்க. நான் சொன்ன இந்த பீனிசம், சளி தொல்லை, தொண்டை கரகரப்பு, குழந்தை கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வயசுக்கு மேலே ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை கொடுங்க. எல்லாமே சாப்பாட்டு பொருள், வீட்டு வைத்தியம். கடகராசியை பார்ப்போங்க. பார்த்துடலாம். வார ஆரம்பம் யாராவது மற்றவரிடம் குறை சொல்லி அதை போய் அவங்க சொல்லிவிட்டு நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால ரொம்ப உங்களுக்கு வந்து பயம் ஏற்படும். அடக்கி வாசிங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் அடக்கி வாசிக்கணும். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம் தற்பொழுது. தொழிலுக்கான புதிய செய்திகள், புதிய வேலை வாய்ப்புகள் தற்பொழுது கிடைக்கும். வார இறுதியில் சிறப்பான ஒரு காலகட்டம். எல்லா வேலையும் அந்த சமயத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்கள் ராசியில் தற்பொழுது செவ்வாய் வக்ரமடைந்து இருப்பதால் உடலில் ஏதாவது அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நல்ல ஓய்வெடுங்க, நல்ல சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்சால் சாப்பாட்டை நீங்கள் குறைச்சிக்கங்க. தாயாரின் உடல்நிலையில் நோய் தற்பொழுது படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ உங்கள் மனதில் உள்ள கோபத்தையும் கர்வத்தையும் தற்பொழுது நீங்கள் அடக்க வேண்டும். இல்லைன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக காட்டும். நட்பு ஸ்தானங்களில் ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏதோ கொடுக்கல் வாங்கலைன்னா கொஞ்சம் பிரச்சனை உண்டு. அதனால் வந்து நட்பு ஸ்தானங்களில் நீங்கள் வந்து பிரச்சனை வச்சுக்க வேண்டாம். கணவன் மனைவி அவர்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு வரும். கணவரின் குணத்தில் தற்பொழுது சில மாறுதலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ தந்தை வழி பெரியோர்கள் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். கடல்சார் உணவுகளை நீங்கள் குறைச்சி கொள்ளுங்க. அதாவது சீ ஃபுட் சொல்கிறோம்னா இது குறைச்சிருங்க. திடீர் உணவில் நீங்கள் குறைச்சிக்க. இல்லைன்னா உடம்புல தோலில் சிறு கொப்பளங்கள் அல்லது வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனை தற்பொழுது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம். டாக்டர், நேரம் கடகராசி கணவன்மார்கள் இருக்காங்கல்ல, நிகழ்ச்சியை பார்த்து ஒரு அதிர்ச்சியில் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் மனைவி இருந்தால் குணாதிசயத்தில் மாற்றம் வரும்னு சொன்னீங்கல்ல. இந்த கேள்வி ஒரு வம்பான கேள்வியான்னு தெரியல. ஆனால் அது என்னங்க டாக்டர்? குணாதிசயம்னா எதை சொல்கிறீங்க? எப்போதுமே வம்பு வேற ஒரு பாதையை விட்டுட்டு வேற பாதையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேற புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றீங்க. புரிஞ்சுக்க. அப்போ கணவன்மார்களை கொஞ்சம் கவனிச்சு தான் வைக்கணும். டாக்டர், டாக்டர் முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துட்டோம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பெயர் சிவம் ஃப்ரம் கூலிமையா. ஐயா உங்களுடைய கேள்வி என்னையா? இப்ப இறந்தவர்கள் வீட்டுல வந்து அவங்க நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து இப்படி அவங்க வந்து அந்த வீடை சுத்தப்படுத்துறதோ, அந்த இது நெகட்டிவ் வைப்ஸை வந்து வெளியாக்குறதோ, அல்லது சில பேர் வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்க, பிள்ளை பொண்ணு தீட்டு, இல்ல வேற வேற தீட்டுங்க இருக்குல்ல, இதெல்லாம் இப்படி நம்ம வந்து ஒரு வீடை கிளென்ஸ் பண்றது, இப்படி சுத்தப்படுத்துறது, அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். ரைட்டு, ரொம்ப சிறப்பு. ஓகே, பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ள ஒரு கேள்வி இது. பொதுவாக ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஒரு தீட்டு, ஒரு இறப்பு நடந்து போச்சு, குழந்தை பிறப்பு, இது எல்லாம் வந்து சொன்னால் வந்து வீட்டை சுத்தப்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க சொன்னால், கல்லுப்பை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு ஒரு கிலோ கல்லுப்பு ஒரு வாளி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கரைஞ்ச பிறகு வீடெல்லாம் தெளித்து விட்டுடணும். தெளித்து விட்டு ஒரு அரை மணி நேரம், அதாவது 24 நிமிஷம் சொல்லுவாங்க, இல்லை அரை மணி நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் சவுக்காரம் போட்டு மோப் போட்டு சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா இதெல்லாம் போயிடும். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு சின்ன மண் சட்டி வாங்கிக்க, இல்லை பெரிய அந்த தூபக்காலை வாங்கிக்கோங்க. கறி நல்லா நெருப்பில் வச்சு எடுத்து போட்டு கொளுத்திட்டு தணல் வந்துட்ட பிறகு நவதானியத்தை நல்லா அரைச்சி வச்சிங்க. ஒரு அளவு அரைச்சா போதும். அதில் போடலாம். அதாவது வெண்கடுகு, நாய்க்கடுகு இருக்குது, வசம்பு இருக்குது, இதெல்லாம் போடலாம். மருதாணி, நம்ம தேசிய மொழியில் ஈனாயின்னு சொல்லுவோம், காஞ்ச விதை, இதை போடலாம். கருங்காலி கட்டை போடலாம். கருங்காலி கட்டை, ஆமாம். சந்தன கட்டை கிடச்சாலும் போடலாம், அது அதிகமான விலை. இது இல்லாமல் வந்து வெள்ளை சாம்பிராண்டி, பால் சாம்பிராண்டி, குங்குலியம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக போக காட்டிங்கன்னா வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலை எல்லாம் போயிடும். இது இல்லாமல் காற்று கருப்பு இதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதுவும் சேர்ந்து துண்டக்கான துணிக்கான போயிடும். அனுபவமான நிச்சயம் வேலை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், சில பூச்சிகள் இருந்தாலும் எல்லாம் ஓடிடும். இந்த ஒரு வாடையில் இதெல்லாம் போகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் வீடு அதிர்வலையெல்லாம் சுத்தமாகிவிடும். நீங்களும் வந்து உப்பு மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு குளிக்கலாம். நீங்களும் சுத்தமாவீர்கள், வீடும் சுத்தமாகும். இல்லை சும்மாவே செய்யலாம், மாதம் ஒரு முறை இதை செஞ்சு வீட்டை சுத்தப்படுத்தலாம். டாக்டர், இந்த இறப்புன்றதுங்க டாக்டர், இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியலங்க டாக்டர். இப்போது இந்த வீடை தீட்டுப்பட்டிருக்கு, அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர். இது வந்து ஏன்னா அந்த அங்கே உள்ளவர்களுடைய அந்த சோக அலைகள் வந்து அங்கே பரவி இருக்கும், அந்த அலைகளை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்.
அப்போது வந்து போகிறவங்க இந்த சமயத்தில் இந்த கிருமிகள் இதெல்லாம் இதுக்கும் அந்த தொற்றுகளை இது பண்ணுறதுக்கும் வீடை சுத்தம் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மை விட்டு ஒருத்தர் பிரிந்து விட்டார். அது நமக்கு ஒரு வலியான ஒரு சம்பவம், ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப வலியான சம்பவம். ஆனால் அந்த ஆன்மா இருக்குல்லங்க டாக்டர், அது அந்த உடலுக்குள்ளே இருக்கிறது ஒரு சிறைக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிற மாதிரி தானேங்க டாக்டர்? ஒரு ஆன்மா உலகத்துலேருந்து வருது, ஒரு சின்ன சிறைக்குள்ளே அடைப்பட்டிருக்கு, மறுபடியும் இந்த சிறையிலேருந்து அது வெளிப்படுது, தன்னுடைய ஆன்ம பயணத்தை தொடங்குது. அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சம்பவம் தானேங்க டாக்டர்? இறப்புன்றது ஒரு விடுதலைக்கு சமம் தானேங்க டாக்டர்? வயதாகி போயிட்டா பரவாயில்ல. ஆமாம். வயது ஆகாமல் போனோம்னா இந்த வேலை முடிக்கல அந்த வேலை முடிக்கலன்னு இவளுக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டு அந்த ஆன்மா வந்து பதறும் பாருங்க. அன்னைக்கு அது அப்பாவா இருந்தா சொல்லு, பாப்பா பிள்ளைங்களை விட்டுட்டு போறேன்னு ஒன்றும் பண்ண முடியலையே, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய பதற்றம் இருக்கும். வயதாகி விட்டால் அடுத்த ஒரு பயணத்துக்கு போக வேண்டாம். ஒரு புக்கை வாங்குறீங்க, புக்கை படித்து முடிச்சிட்டீங்க, கடைசியில் முற்றும்னு வரும், அதான் அடுத்த பயணத்துக்கானது. அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அடுத்த புக்கை படிக்க ஆரம்பிப்பாங்க. பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்பி வருவதில்லை. இதை ஒரு நல்லதாக ஏற்றுக்க வேண்டியது. வயதாச்சுன்னா, வயது குறைஞ்சா எப்படி முடியாதுல்ல. நன்றி டாக்டர், தெளிவான ஒரு விளக்கம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? மிஸ் சுலோச்சனா கொலஸ்லாங்க வந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? வணக்கம். வணக்கம் டாக்டர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல குறிப்பு சொல்றீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் அருள்ஜி, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல ஆங்கர் செய்றீங்க. and all the Astro Vanavil team and production team, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னோட கேள்வி, மிக்க நன்றி அம்மா. உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பார்த்து சமைக்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நடுவுல நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்க, நான் குறுக்க பேசுறேன், மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. அம்மா சொல்லுங்க, இது சொல்லுங்க. கேள்வி அங்க அருள், உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஓகே, கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, சமையல் அறையில் எங்க இருக்கணும், எங்க பார்த்து சமைக்கணும்? சமையல் அறை பார்த்து சமைக்கணும். சமையல் அறை எங்க இருக்கணும், எந்த திசையை நோக்கி நம்ம பார்த்து சமைக்கணும், இதுதானம்மா உங்களுடைய கேள்வி? ஆமாங்க, ஆமாங்க. ரொம்ப அம்மா, உங்களுடைய இந்த வாய்ப்பு கொடுத்துக்க ரொம்ப நன்றி அருஜி. மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய பேச்சை கேட்கும்போது அவ்வளவு உற்சாகமா இருக்குமா, நீங்க பேசுற விதம், அந்த டோனு, அந்த இதெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கு. நன்றி அம்மா. டாக்டர் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அம்மா அழைப்பிலே இருங்க, உங்களுக்கான பதில வந்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க. மிக்க நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. நன்றி அம்மா, நன்றி. டாக்டர், இப்போ சமையல் அறை ஒரு வீட்டுல எந்த திசையில இருக்கணும்னு சொல்றாங்க, அதாவது இந்த டாக்டர் சொல்லுவீங்கல்ல வாஸ்து பிரகாரப்படி இங்க இருக்கணும்னு, அதே நேரத்தில் எந்த திசையை பார்த்து நம்ம சமைக்கணும்னு கேட்குறாங்க. அவங்க வந்த மோட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்த்து சொன்ன வந்த மோட்டில் கேள்வி விட்டாங்க உள்ள. ஆமாம், இல்லை இன்னொன்று டாக்டர், இவங்க மாதிரி பாசிட்டிவான வைப் இருக்கிறவங்க இருக்காங்க டாக்டர், அந்த இடத்தையே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆக்கி விட்ருவாங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்க டாக்டர், கலகலப்பாயிருச்சுல, உற்சாகமாக்கிட்டாங்க. மிக சிறப்பு. நான் அவங்க பேரை அதில் பார்த்தேன், சுலோச்சனா. சுலக்ஷனா எங்கள் அம்மாவோட பேர். அப்படிங்களா டாக்டர்? ஆமாம், சிறப்பு. எந்த ஒரு வீடாக இருக்கட்டும், அதாவது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. சமையலுக்கு வந்து அக்னி, நெருப்பு எரியிற இடம் அப்படின்னு சொன்னால் வந்து சவுத்து ஈஸ்ட்டு, அதாவது தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வைக்கணும். இப்போ கிழக்க பார்த்த வீடுன்னா இதான் வாசல்னா இங்கேயே வந்துடும் அதனுடைய அந்த சமையல் அறை. அதனால் வந்து சில பேர்த்துக்கு முடியாது. ஆக நீங்கள் வந்து அந்த இடம் உங்களுக்கு வந்து வடக்காக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். அதாவது தென்கிழக்கில் தான் வைக்கணும், அக்னி மூலம் அங்கே தான் வைக்கணும். எப்படியாக இருந்தாலும் நீங்கள் கிழக்கு நோக்கி தான் பார்த்து அதாவது சமைக்கிறவங்க வந்து கிழக்கு நோக்கி சமைக்கணும். வீட்டில் சமையல் நல்லா ஓடும். அந்த வீட்டில் நீங்கள் வந்து குளிர் பதனம் பெட்டின்னு சொல்லக்கூடிய ஐஸ்பெட்டில் எவ்வளோ நீங்கள் காய்கறி வச்சாலும் சமைச்சு முடிச்சுருவாங்க, அது வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த இடத்துல எனக்கு வரலைங்க வேற ஒரு இடம் அப்படின்னா வந்து வடமேற்கு அந்த கிச்சன் வருது பாருங்கள், அந்த சமையல் அறை, அந்த இடத்துல நீங்கள் வந்து அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் போய் சொன்ன பாருங்கள், தென்கிழக்கு பக்கம், அதாவது கிழக்கு செவுத்தை வச்சு நீங்கள் சமைக்கலாம். கிழக்கு பார்த்து நீங்கள் வந்து சமைக்க வேண்டியது தான். இந்த 2 இடம் வச்சா நல்லது. வடமேற்கில் வந்து சமையலறை இருந்தால் நிறைய விருந்தாளிங்க வீட்டில் வருவாங்க, சமையல் ஓடிக்கிட்டே நிற்கும். கிழக்கில் வச்சாலும் சமையல் ஓடும். இதை தவிர்த்து வேறு எந்த இடம் வச்சாலும், புது வீட்டுக்கு போனால் சில பேர் வந்து சமைக்க மாட்டாங்க, வெளியேருந்து சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆரோக்கியத்தில் வந்து அது வந்து குறைபாடு வரும்ல, அது ஒரு பிரச்சனை. கேட்ட கேள்விக்கு எப்படி இருந்தாலும் அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய சவுத்து ஈஸ்ட்டு வடமேற்கில் கூட வைக்கலாம் 2வது பட்சமாக. நன்றிங்க டாக்டர், தெளிவான விளக்கம் டாக்டர்.
சிம்ம ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஏன் பார்த்துருவோம். இப்படி சொல்றேன்னு தெரியுதாங்க டாக்டர்? சொல்லுங்க. ஆரம்பமே ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டீங்க. சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்குன்னு ஆமா, பார்த்து பேசுறேன் பாத்தீங்களா டாக்டர்? ஒவ்வொன்றும் அளந்து பேசிட்டு இருக்கேன். பயம் வருதுல்ல. ஆமா டாக்டர். நேற்றிலிருந்து நாளை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எல்லா விஷயங்களும் கவனம் தேவை. விஷ உணவால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பயணங்களில் ரொம்ப கவனம் தேவை. வாக்குறுதியில் கொடுப்பது யாரையாவது நீங்கள் தவறாக பேசிடாதீங்க. வார மத்தியில் இதே பிரச்சனை கொஞ்சம் நீண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக ஒரு 5 நாள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார மத்தியில் உங்களுக்கு வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எல்லா வேலையும் இந்த வார இறுதியில் நல்லபடியாக முடிஞ்சிடும். 2025ஆம் ஆண்டு தன்னம்பிக்கையும் தைரியமும் தற்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். இதை அப்படியே கொண்டு போய் வாழ்க்கையில் நீங்கள் போடுங்க. பணம் சம்பாதிக்க அதிகமான ஒரு ஆர்வம் தற்பொழுது இருக்கும். புதிய பணிக்கான வாய்ப்புகள் சேரும் உங்களுக்கு. மனைவியின் சுறுசுறுப்பு சற்று குறையும். கொஞ்சம் கவனத்தை பாருங்க. அதில் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகளை தற்பொழுது குறைத்து கொள்ளுங்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் பணி இடங்களில் வருவாய் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு ஆண் பெண் நட்பு அது விரக்தியில் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. சற்று பொறுமை தேவை. தடைப்பட்ட கல்வி தற்பொழுது சிரமம் என்று தோன்றிய பாடங்கள் எல்லாம் தற்பொழுது சுலபமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் சேரும். பரவாயில்லைங்க டாக்டர். நல்லா தான் இருந்துச்சு. மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 2025 நல்லா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அடுத்த ராசியை பார்ப்போம். கன்னிராசிக்கான பலனை பார்ப்போம். 7ஆம் தேதி முதல் உங்களுக்கு 9ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். வார ஆரம்பத்தில் நல்ல ஒரு காலகட்டம். வார மத்தியில் சந்திராஷ்டமம். பயணங்களில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்குவது, தஸ்தாஜுவேஜுகளை நீங்கள் கையெழுத்து போடுவது. வார இறுதியில் இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் தொடரும். நிறைய மந்திர ஜபம் படிங்க, பூக்குழியிலெல்லாம் செய்யுங்க. தாயிடம் அன்பாக பழகுங்கள். சிறு சிறு மனக்குழப்பம், வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு தலைவலி, சளி தொல்லையெல்லாம் சேர்ந்துவிடும். ஆன்மீக பயணங்கள் தற்பொழுது மேற்கொள்வீர்கள் அல்லது அது சார்ந்த நூல்களை படிப்பது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை தற்பொழுது. இல்லை என்றால் தண்டம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, சிறிய விபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத சட்ட சிக்கலை உருவாக்க வேண்டாம். குரு வக்ரம் அடைந்திருப்பதால் தொழிலில் சற்று தேய்வாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகாது. மாணவர்களுக்கு குழப்பத்தை தவிர்த்து சிறப்பாக படித்தால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. நகை சொத்தை இதை பாருங்க, சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன் பாருங்க. சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்துப்பு எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்துப்பு. மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்ன பண்ணுங்க, சேர்த்து நல்லா போட்டு அரைக்க வேண்டியது தான். முக்கியமாக குப்பை மேனி அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன். 4 பொருளை ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்சம் சால்ட்டுன்னு விற்பாங்க கடைகளில், பேதி உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா 2 மணத்தில் பேதி ஆயிரும். இது கடையில் விற்கிறாங்க, விலையும் ரொம்ப மலிவு. இந்து உப்பு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு சுடுதண்ணி ஊற்றி கையில் நகை சொத்துறதுனால கையை உள்ள வைங்க, கால்னா காலை உள்ள வைங்க. 10 நிமிஷம் போட்டு எடுத்து கழுவிட்டு இந்த அரைச்ச அந்த விழுது சொன்னோமா இல்லையா, அதை எடுத்து எந்த விரல் இருக்கோ அதை போட்டு பிளாஸ்டர் போட்டு படுத்துருங்க. தொடர்ந்து 1 மாதம் பொறுத்துருங்க. இந்த நகை சொத்தை எல்லாம் தீர்ந்து புதிய நகம் முளைக்கும். டாக்டர், இந்த இந்து உப்புன்னு சொன்னீங்களே டாக்டர், சரி, முன்னாடி கூட நீங்கள் இதை விளக்கிருக்கீங்க. இப்போ புதுசாக நேயர்கள் பார்ப்பாங்க. இந்த இந்து உப்புனா என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்க டாக்டர். ஏன் அந்த இந்து உப்பு சிறப்பு வாய்ந்ததுங்க டாக்டர்? கடல் உப்போட இந்து உப்பு சிறப்பு அதிகமான. அந்த உப்பு சுவை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதுக்கு ஆங்கிலத்தில் என்னன்னு கூப்பிடுவாங்க டாக்டர்? ராக் சால்ட் சொல்லுவாங்க. ராக் சால்ட். இந்து உப்புன்றது ராக் சால்ட். ஓஹோ, இந்த ஹிமாலயன் சால்ட். அதுதான் அது ஹிமாலயன் சால்ட் தான் அது. ஓகேங்க டாக்டர். கொஞ்சம் சிகப்பு கலரில் நிற்கும். ஆமாம் ஆமாம். மருத்துவத்துக்கு சிறப்பான ஒரு பயன் உண்டு. குண்மம் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் போக்கும் அது. ஓஹோ, அது சாப்பாடுலையும் சேர்த்தா உங்களுக்கு வயிற்று புண்ணில் ஆற ஆரம்பிச்சிடும். ஓஹோ, நன்றிங்க டாக்டர். தொடர்ந்து பார்ப்போமே. துளாராசிக்கான பலனை பார்ப்போமா. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். வார ஆரம்பம், வார மத்தி நல்லதொரு காலகட்டம், சிறப்பான ஒரு காலகட்டம். எந்த ஒரு பிரச்சனை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். வார இறுதியில் சந்திப்பு கூட்டம்னு ஒன்று இருக்கும், மீட்டிங். இல்லை பேசும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கவனம் தேவை. வாக்குவாதங்கள் வருவது போல் இருந்தால் ஒதுங்கி கொள்ளுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. மௌனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம்.
அது ஆண் பெண் உறவுகளில் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனதில் உற்சாகம் கூடி 2025 இந்த வாழ்க்கை பயணம் தன்னம்பிக்கையோடு இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிங்க. சிறப்பாக போகும் உங்களுக்கு. உங்கள் தாயாருக்கு மேன்மையான ஒரு காலகட்டம். தொழில் அவங்க செய்கிறாங்க இருந்தால் தொழிலில் வளர்ச்சி உண்டு. வேலை இடத்தில் பதவி உயர்வுக்கான சில தரவுகள் செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு. ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரிகளுக்கு தொழில் மேன்மைப்படுத்தி தற்பொழுது அதிகம் சம்பாதிக்க ஒரு ஆர்வமாக இப்போ இருப்பாங்க. வக்ர குரு தற்பொழுது மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். உழைப்பு இருந்தால், அதாவது படிப்பு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சில சிக்கல்கள் தோன்றும். ஏற்கனவே நான் பேசியிருக்கிற வீட்டு வைத்தியத்தை நீங்கள் பாருங்கள், அதில் இருக்குது. பழைய கடனை வசூலிக்க தற்பொழுது ஏற்றது ஒரு காலகட்டம். அடுத்து விருச்சிக ராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பம் அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. வாய்வு இது வந்து பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும். வாழைக்காய், பரங்கிக்காய், பைத்தங்காய், இந்த தேசியமுள்ள கங்குங் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. இஞ்சி சீரகம் போட்டு தண்ணி போட்டு குடிக்கலாம். வார மத்தி வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். வேலையிடங்களில் பிறகு தன்னை புறக்கணிப்பதாக உங்கள் மனசில் ஏதோ ஒன்று தோணும். ஆள் மனசில் யாரும் சொன்ன மாதிரி இருக்கும். அதை நம்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிம்மதி போயிடும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வேலையிடத்தில் சில அவமானங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாயிடம் பேச்சில் அன்பை காட்டுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், வாக்குவாதம் வரலாம். தற்பொழுது மனதளவில் சில மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த விரக்திக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். 2025 தேவையில்லாத கடனை வாங்க வேண்டாம். ஒரு சிலரிடம் விரோதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அன்பை அதிகமாக பாராட்டுங்கள். எதை கொடுத்தாலும் நன்றி அப்படின்னு சொல்லுங்க. கண் நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிங்க. உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க, இந்த பிரச்சனை தீரும். வியாபாரிகளுக்கு மனதில் சில பதற்றங்கள் இருந்தாலும் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மாணவருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து படிப்படியான முன்னேற்றம். படிப்பதற்கு தற்பொழுது ஆர்வம் கொஞ்சம் செலுத்துவீங்க. வயதானவர்களுக்கு கால் வலி, மூட்டு வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, நீரிழிவு என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் நோயாளிகள் வந்து கால் வலி, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, இந்த கால் வலி வரும். ஒரு சிலருக்கு ஆண்மை குறைவு, இதெல்லாம் தீர அசுகந்தா சூர்ணம் கடையில் தான் நீங்கள் வாங்க முடியும். போய் வாங்கிக்கலாம். ஒரு 100 கிராம் சுக்கு எடுத்துக்குங்க, ஒரு 100 கிராம் எடுத்துக்குங்க. இது இல்லாமல் வந்து நீங்கள் முடக்கத்தான் இருக்கு பாருங்கள், முடக்கத்தான் இதையும் எடுத்துக்குங்க. இந்த அசுகந்தா சூர்ணம் காலை மாலை 2 வேளை ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. சுக்கோட சேர்த்து சாப்பிடுங்க. முடக்கத்தான் எடுத்துக்குங்க. இந்த முடக்கத்தானை வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டுருங்க. இது கூட கிராம்பு, அந்த மேலே உள்ள குமிழ நீக்கின கிராம்பு ஒரு 20 எடுத்து உள்ளே போட்டுருங்க. பூண்டு ஒரு 10 பல்லு உள்ளே போட்டுருங்க. இதை சூப்பாக்கி உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை என்றால் ரசமாக்கி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து கஷாயமாக நீங்கள் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுக்கிட்டே வர அசுகந்தா சூரணமும் இந்த முடக்கத்தான் சாப்பிட்டுக்கிட்டே வர நான் சொன்ன இந்த கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் தீர ஆரம்பிக்கும். மேஷத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் பார்த்துட்டு டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு வேலன். நான் பெத்தலிஞ்சையால இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? என் கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ஒரு தடவை நாங்க கடைக்கு போயிருந்தப்ப ஒரு விநாயகர் சிலை வாங்கினோம். அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நாங்க ஒட்டி வச்சு பாய்க்கிறோம். அந்த மாதிரி வந்து உடஞ்ச சிலையெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிட்டுறது நல்லதா கெட்டதா? இல்லை, உடஞ்ச சிலையை பாய்க்கக்கூடாது, நிச்சயமாக பாய்க்கக்கூடாது. அது மண் சிலையாக இருந்தாலும் அதை நல்ல தூளாக உடைச்சி நீங்கள் மண்ணில் போட்டு அதை போட்டுடலாம். நீங்கள் புது சிலையை தான் நீங்கள் வாங்கி வச்சு அதை பயன்படுத்தணும். உடஞ்சது எதுவுமே நீங்கள் பாய்க்கக்கூடாது. கண்ணாடி ஆகட்டும், சிலையாகட்டும், படமாகட்டும் பாய்க்கக்கூடாது. வீட்டுல வந்து சாமி மேடையில பெரிய பெரிய சிலையை வச்சு நம்ம சாமி கும்பிடுறது நல்லதா கெட்டதா? இல்லைங்க, அது ஏற்புடையதில்லை. ஏன்னா அதாவது பெரிய சிலையெல்லாம் கோயிலில் அதுக்கு உண்டான முறையான 3 கால பூஜைலாம் இருக்கும். அதை காலையில் அவங்க வந்து அது சுத்தமாக இருந்து குருக்கெல்லாம் பண்ணக்கூடியது. வீட்டில் அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா வீடு வசிக்கிற இடம் முடியாது. சிறிய சிலை 1/2 அடிக்கு கீழே உள்ள சிலையெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெரிய சிலையை வந்து வைக்கக்கூடாது. பொதுவாக சாஸ்திரங்களில் அது ஏற்புடையதல்ல. அதனால அந்த பணம் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகுங்களா? இல்லை, அதுக்கு சம்பந்தம் சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா பணம் வரவு வந்து அந்த அளவுக்கு இல்லை.
காசு வந்தாலும் அந்த அளவுக்கு தங்க மாட்டேங்குது கையில. அதனாலயே இருக்குமா, என்ன காரணம்னு தெரியல. சிலையே இல்லாத வீட்டில் கூட நீங்கள் சொன்ன பிரச்சனை இருக்கு ஐயா. ஆமா. சரியா இல்லையா? இது அது காரணம் இல்லை. ஒன்று உங்களுடைய ஜாதகமாக இருக்கலாம், வீட்டோட வாஸ்துவாக இருக்கலாம், அல்லது நான் இப்போ உங்கள்கிட்ட தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியாது. அதனால் வந்து உழைப்பு எதுவும் அதில் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா பாருங்கள். சிக்கனத்தை கடைப்பிடிங்க. சிலையால் வீட்டில் பண பிரச்சனை வராது. அது வேறு, இது வேறு. ஓகே, நன்றி. நன்றி. அழைப்புக்கு நன்றி ஐயா, அழைப்புக்கு நன்றி டாக்டர். இந்த நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி டாக்டர். இந்த உடைந்த சிலைகள், இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இது எப்படி பார்க்கலாமாங்க டாக்டர்? இந்த உடைந்த சிலையை நம்ம பார்க்கறது வந்து ஒரு நம்முடைய மைண்டில் வந்து அது ஒரு ரெஜிஸ்டர் ஆகுது. ஒரு ஒரு முழுமை பெறாத ஒரு உடைந்த ஒன்று இருக்கேன்னு உள்ளுக்குள்ளார நமக்கு ப்ரோக்ராம் ஆகும். அப்போ முழுமை பெறாத ஒன்றை பார்க்குற மாதிரி, இல்லை சரியில்லாத ஒன்றை பார்க்குற மாதிரி, அதுவே நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு 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 ஊர்த்தலை உண்டாக்கிட்டு இருக்கோம்ல டாக்டர். இரண்டாவது, ஒரு ஆற்றலை, அது ஒரு திருவுருவம்ன்றது ஒரு இறை பேராற்றலை உள்வாங்கி அது உள்வாங்கி மீடியமாக இருந்து செயல்படுத்த அது நமக்கு அந்த சக்தியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு இந்த மாதிரி உடைந்து இப்படிலாம் இருந்தால், சிதலம் அடைந்து இருந்தாக்கா சரியாக இருக்காது. அப்படிதானேங்க டாக்டர்? சர்வ நிச்சயமாக. இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அலங்காரம் செய்யாத ஒரு சாமி சிலையை பார்க்குறோம், ஒரு பக்தி ஒன்று இருக்கும். அலங்காரம் பண்ணிட்டு அந்த சாமி சிலையை பார்க்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் உடஞ்ச சேவைக்கு உடஞ்சு வைக்க வேண்டான்னு டாக்டர். அடுத்த நேர அழைப்பு இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய பெயர் என்ன வணக்கம் ஐயா? ஐயா. எங்கே நடிக்கிறீங்க? நான் வந்து பாடிஷன்லேருந்து, என் பேர் சிவா, பாடிஷன்லேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? என் கேள்வி வந்து, இப்போ என் மகன் வந்து 41 years ஓல்டு அடினா, அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்குற பொண்ணுலாம் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. அவன் சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். சரி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் ஐயா. பொதுவாக நீங்கள் வந்து 41 வயசு, உங்கள் மகளுக்கு திருமணம் ஆகலை, கண்டிப்பாக வந்து மன வருத்தம் இருக்கும். இப்போ இந்த ராசியை வச்சு நீங்கள் கேட்குறீங்க. ராசியில் வச்சு சொல்லும்போது ஒரு பொதுவான ஒரு பலன் தான் சொல்ல முடியும். அந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும். பார்த்து சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, 7ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்குது, இதை பார்த்து இவங்களுக்கு வந்து எப்போ திருமணம் ஆகும்னு அதை பார்த்து சொல்லி போடலாம். ஒன்று. இரண்டாவது, இல்லை உங்கள் மகளுக்கு நான் பொதுவாக நான் இதை சொல்கிறேன், அப்படி எடுத்துக்க. சில பேர்த்துக்கு வந்து சன்னியாசி யோகம் இருக்குது, திருமணமே ஆகாத ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுவா இல்லை இதுவான்னு பார்க்கணும். இப்படி பொது பலனில் கேட்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த பலன் நிச்சயமாக ஒத்து போகாது. ஆனால் ராசி பிரகாரம் தற்பொழுது உங்கள் மகளுக்கு வந்து அடுத்து வரக்கூடியது வந்து சனி வந்து 8வது வீட்டுக்கு போகுது, அஸ்தம சனி. இந்த குரு பகவான் இருக்கு பாருங்க, அது லாபஸ்தானத்துக்கு வருது. லாபஸ்தானத்து, அதாவது பொதுவாக திருமணத்துக்கு வந்து குரு பலம் வேணும். அந்த குரு அந்த ராசிக்கு 5வது வீட்டை பார்க்கறதுனால வரணும் வரலாம். இருந்தாலும் உங்கள் ஜோதிடரை நீங்கள் பார்த்து இந்த ஃபுல் கட்டத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுங்க ஐயா. வாழ்த்துக்கள், நான் வாழ்த்துறேன். திருமணம் நிச்சயம் ஆகும். ஓகே ஐயா, தேங்க்யூ வெரி மச் ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நன்றி ஐயா, அழைப்புக்கு நன்றி. அதாவது அனுகூலமான காலகட்டம் தான் அவர் அழைத்த நேரமும் இல்லைங்களா டாக்டர்? தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். வார ஆரம்பம் கப நோய் அப்படின்னா சளி தொல்லை, கபம்னு சளித்து தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் பாதிப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில் வாய்வு தொல்லை உங்களுக்கு ஏற்படும். வாரம் இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும். உணவில் கவனம் தேவை. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. நல்லா நொறுங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் போய்ட்டு வாய் அலம்பிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி குடிங்க. அரை மணி நேரம் பொறுத்து தண்ணி எவ்வளோ வேணால் குடிக்கலாம். சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தால் அஜீரணம் ஏற்படும், வயிறு உப்பிசம் ஏற்படும். மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் 2025 நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய கனவுகளை மட்டும் நீ சிந்தித்து தொழிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 2025 சிறப்பான ஒரு ஆண்டாக நிற்கும். பல பேரை நீங்கள் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து மற்றவங்கள யோசிப்பாங்க. இந்த வருடம் இளைஞர்களுக்கு புதிய காதல் தொடக்கம் உண்டு. மகளின் குடும்பத்தில் சில குழப்பங்கள் தோன்றும். நிதானமாக தீர்த்து வைங்க, கோபப்படாதீங்க தந்தைமார்கள். பெண் வியாபாரிகளுக்கு தற்பொழுது வந்து வருமானம் அதிகமாகும். குழந்தை பாக்கியம் பெற தற்பொழுது 2025 ஒரு நல்ல ஒரு வருடம். இந்த வருடம் மாணவர்களுக்கு ஆளுமை சக்தி, புத்தி கூர்மை எல்லாம் நன்றாக இருக்கும். தொழில் தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். உறவுக்கான இணக்கமான ஒரு நேரம். இந்த நேரம் பகை இருந்தால் தற்பொழுது
மன்னிப்பு என்ற ஒரு மந்திரத்தின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். சமூக தொடர்புகள் தற்பொழுது அதிகரிக்கும். 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம். வார மத்தியில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு வேலையும் தற்பொழுது நீங்கள் செய்து முடிப்பதில் குழப்பங்கள் ஏற்படும். காலையில் நிறைய மந்திரத்தை படிச்சுட்டு எழுந்துறீங்க, இரவு படுக்கும்போது நிறைய மந்திரத்தை நீங்கள் வந்து படிக்க வேண்டும். விரோதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவர் அனுபவசாலி, உங்களுக்கு ஏதாவது ஒரு புத்திமதி சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை நீங்கள் மாட்டுவீங்க. மனதில் தேவையற்ற கோபம், கர்வம் தற்பொழுது அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. மனம் அதிகமாக சஞ்சலப்படும், விரக்திகள் தோன்றும். தற்பொழுது படிக்கும் பொழுது மந்திரத்தை நல்லா படிச்சுட்டு நீங்கள் படிங்க. சில விஷயங்களில் விட்டு கொடுங்க. எழுதிருக்கும் போது மந்திரத்தை படிங்க, படுக்கும்போது மந்திரத்தை படிங்க. விரக்திக்கு வந்து இடம் கொடுக்காதீர்கள், மனச்சோர்வு ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் உண்டு, ஆன்மீக நாட்டம் உண்டு. ஆன்மீக புத்தகங்களை நீங்கள் வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக சம்பந்தமான நட்புகளும் தற்பொழுது வந்து சேரும். நட்பு சாணங்களில் சிறு பகைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொறுமை அவசியம். மாணவர்கள் மந்திரங்களை படித்துவிட்டு இறை வழிபாட்டுக்கு பின் படிக்க செல்லுங்கள். இது மிகச்சிறப்பு. சிலருக்கு நரம்பு வலி, கழுத்து வலி, ஆண்மை குறைவு, நீரிழிவு நோயால் வரக்கூடிய நரம்பு குறைவு, அதுக்கெல்லாம் நான் ஒரு அனுபவமான ஒரு வைத்தியம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அசுகந்தா சூர்ணம் கடையில் விற்கிது, 100 கிராம் நீங்கள் வாங்கிக்க. பாதாம் பிசின், பாதாம் பருப்பு இருக்குல்ல, பிசின் சொன்னால் அதோட கம்மு. இப்போ சாம்பிராண்டி ஒரு மாத்தோட கம்மு தானே. அப்போ பாதாம் பிசின் ஒன்று விற்பாங்க கடைகளில். முருங்கை பிசின் இருக்குது. முருங்கை மரத்தில் பார்த்தா மஞ்சையாக டிரான்ஸ்பரண்ட் அப்படியே இருக்கும் பாருங்க, பெரிய பெரிய மரங்களில். இதை கொண்டு வந்து அதை மருந்தாக்குவாங்க. பாதாம் பிசின் கொண்டு வாங்க, கடைகளில் கிடைக்கும். வந்து 50 கிராம் கொண்டு வாங்க. இதை வந்து இடித்து சட்டியில் போட்டு நெய் விட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முருங்கை பிசினை 50 கிராம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. சுக்கு ஒரு 50 கிராம் வறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கிராம்பு நீங்கள் கிராம்பு வந்து மேலே உள்ள அந்த குமிழ் நீக்கி வறுத்து அரைச்சது வந்து ஒரு 30 கிராம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தேனில் குழச்சி சாப்பிடுங்க, காலை மாலை 2 வேளை. இப்போ என்ன போல் சைஸ்னா 1 டீஸ்பூன் சாப்பிடலாம். ஆண்மை குறைவு இருந்தால் கொஞ்சம் கூட சாப்பிடலாம். அதாவது இளைஞருக்கு வந்து இந்த கால் கிரைம் பண்ணுது பாருங்க, இதுக்கும் சாப்பிடலாம் 1/2 டீஸ்பூன். இதை ஒரு 48 நாளோ 72 நாளோ சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உடலில் உள்ள வலி, நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு எல்லாம் நீங்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை, 2 வேளை. 2 வேளை. நல்லதுங்க டாக்டர். கும்பராசியை பார்ப்போமே. பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் காரிய தடைகள், நஷ்டங்கள் உண்டு. அதனால் வந்து கொஞ்சம் கவனம். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். எல்லா வேலைகளும் இனிதே நடந்து முடிந்து விடும். உங்களுக்கு வார இறுதியில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும். அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அன்னைக்கு நாளே போச்சு, அல்ல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் போயிடும். விரோதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2025 உங்களுக்கு மன தைரியத்தை அதிகப்படுத்தும். பணம் சம்பாதிக்க அதிகமான நாட்டத்தை மேற்கொள்ளுவீங்க. ஆனால் தொழில் சம்பாதிக்கும் அந்த நோக்கம் நேர்மையாக இருக்க வேண்டும். ஆடம்பரமான பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர 2025 வாங்காத சில முக்கியமான பொருள் இந்த வருஷம் வாங்குவீங்க. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு தற்பொழுது சீர் செய்து கொள்ளலாம். மனைவியாக இருந்தால் நல்லா சமைச்சிட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுங்க. கணவனாயிரம் என்ன செய்யலாம்? அருள், நல்லா சமைச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இதே மாதிரி சமைங்க. அப்படியே அது ஓடி வேண்டியதானே. நல்லா இல்லைன்னா நல்லா போயிட்டே இருக்கு. அதாவது மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு மந்திரங்க. இது யாராவது ஒரு ஆள் கேட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. புதிய பணிக்கான வாய்ப்புகள் தற்பொழுது கிடைப்பது. பொருளாதாரம் இனி படிப்படியாக உங்களுக்கு உயரம். கவலையை விடுங்க. உங்களுடைய பொருளாதாரம், பணம் சேமிப்பும் தற்பொழுது 2025 உயர ஆரம்பிக்கும். மனைவியின் ஆதரவு தற்பொழுது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தற்போது கல்வியில் மேன்மை உண்டு. ஜென்ம சனி முடிய இன்னும் 2 மாதங்கள் உண்டு. நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள். அடுத்த ராசியை பார்ப்போம். மீன ராசிக்கான பலன் பாருங்க. வார ஆரம்பம், வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எடுத்த வேலைகள், போட்ட திட்டங்கள் எல்லாம் சரியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். பின்னால் லாபம் உங்களுக்கு ஏற்படும்.
வார மத்தியில் செலவு தடை உண்டு. வார இறுதிய மன அழுத்தம், பயம் சிலருக்கு அதிகமாக. நடைப்பயிற்சி, யோகாசனம், ஒரு சிலருக்கு வந்து பூக்குளியல், எண்ணெய் குளியல், இதெல்லாம் செய்யலாம். முடியலையா, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நவகிரகத்தை போய் சுற்றிட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி. யாரோ ஒருவரால் தன்னுடைய முன்னேற்றம் தடைப்படுவதாக ஆள் மனசுல யாரோ ஒரு ஆள் சொல்லிடுவாங்க. அப்போ தனக்கு செய்வன பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று தோணும். கிரக நிலை அப்படி உங்களை தோண வைக்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. யார் அந்த கிரகம் இப்படி யோசிக்க வைக்கிறவரு? இது வந்து அவன் ராசிக்கு 7வது வீட்டில் உள்ள கேது, ராசியிலே உள்ள ராகு. ராகு 2025 கணவன் உடலில் கவனம் தேவை. அவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வக்ரகுரு நன்மைகளை செய்வார். சில காலம்தான் நண்பர்களால் நன்மைகள் உண்டு. உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்கள் தற்பொழுது குழப்பத்திலிருந்து நீங்கி நிதானமாக கல்வியை வந்து பயில ஆரம்பிப்பாங்க. 2025 மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டு. ஆனால் அவநம்பிக்கையை மட்டும் நீங்கள் நீக்கணும். மந்திரத்தை நிச்சயம் படிங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த இடுப்பு, இந்த கழுத்தில் வந்து பாருங்க கருப்பாக இருக்கும். ஒரு சீரான ஒரு கலர் இருக்காது. கழுத்தில் ஒரு கலர் தெரியும், பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு வந்து இடுக்கில் ஒரு கலர் தெரியும். இவங்க என்ன பண்ணலாம், அரைச்ச பச்சை பயிறு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 200 கிராம். கடலை மாவு எடுத்துக்கங்க, ஒரு 100 கிராம். அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். இதில் தேங்காய் பாலை போட்டு கொஞ்சம் நல்லா குழப்பிட்டு உடல் முழுவதும் நல்லா பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் பாத்ரூமில் பாட்டோ பாடியோ இல்லைன்னா புக்கை படிச்சோ முடிச்சுட்டு குளிச்சு பாருங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 3-4 மாசத்துல எங்க கருப்பு இருந்தாலும் அது படிப்படியாக போக ஆரம்பிக்கும். தோல் வெளுக்க ஆரம்பிக்கும். தோல் மிருதுவாக ஆரம்பிக்கும். பளபளப்பாக இருக்கலாம். நான் அனுபவித்த ஒரு குறிப்பு. இந்த வாரத்துக்கான 12 ராசிகளையும் பார்த்துட்டோம் டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா. உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் டாக்டர். நான் வந்து கலா கிளைங்ல இருந்து கால் பண்றேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னுடைய கேள்வி வந்து இப்ப இறந்து போனவங்க வந்து கனவுல வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. அவங்க தான் அது வந்து உண்மை. அவங்க வந்து உண்மையா மோட்சம் அடைஞ்சிட்டா வராம இருப்பாங்களா, இல்ல மோட்சம் அடையாதவங்க தான் கனவுல வருவாங்களா, அப்புறம் மறுபிறவி வந்து உண்மையா? என்னோட கேள்வி டாக்டர். வணக்கம் கலா. வணக்கம் உங்களுக்கு. நீங்கள் பேசும்போது நான் வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். பொதுவாக இப்போ வந்து அந்த இறந்தவங்க 80 வயசு, அதாவது பிரம்மாவுடன் படைப்பின் ஒரு தரவு வந்து 80 வயசு. 60 வயசுல நோயில் இறந்துட்டாங்கன்னா மிச்சம் 20 வருஷங்க தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த பிறவி கிடையாது. அந்த ஆயுள் முடிகிறவங்களுக்கு இங்கே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இறந்துட்டாங்க, அவங்க இன்னொரு 10 வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னா கனவுல வராங்கன்னா வர முடியும். ஏதோ ஒரு செய்தி வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா நம்முடைய சொந்தம், நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக நிற்கலாம். கனவுல வரலன்னா அடுத்த பிறகு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படி இல்லை. அந்த ஜாதகத்தை பார்த்தாவே தெரியும் இத்தனை வருஷம் அவங்க இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்பது அந்த இறைவனுடைய படைப்பு, தீர்ப்பு. மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த உலகத்தில் வந்து நிறைய கட்டடங்கள்லாம் வந்துக்கிட்டே நிற்கிது. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஒரு சில கட்டாரு நிறைய கட்டடங்கள்லாம் வந்துருச்சே அதனால் வந்து பூமி வந்து வெயிட் ஆகாத. இல்லை, இங்கேருந்து எடுக்கப்பட்டது. ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்றோம், 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ கழித்து அது 24 ஹவர்ஸ் கழித்து மலமாக போயிடுது. அது மீண்டும் இன்னொரு மூலிகைக்கோ செடிக்கோ உரமாகுது. அது மீண்டும் வந்து இன்னொரு காய்கறியாவோ வருது. தண்ணியை குடிக்கிறோம், அது வெளியே வருது, அது திரும்ப மேலே போகுது, எங்கேயோ ஒரு இடத்துல மழையாக பெய்யுது, அது நீரை அதை எடுத்து திரும்ப வந்து ப்ரொசஸ் பண்ணி குடிநீராக கூட வரலாம். எல்லாமே சுழற்சி முறையில் வரக்கூடியது தான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் ஆதிசங்கர் சொல்லிருக்காரு. மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் சாகிறோம். இந்த பிறப்பை விட்டு வெளியாக வேண்டும் என்றால் ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். மறுபிறவி இல்லை. அற்புதமான விளக்கம் டாக்டர். அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. ரொம்ப ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க அம்மா. நன்றி. அழைப்புக்கு நன்றி அம்மா. நன்றி டாக்டர். இந்த கனவு, சரி அம்மா வந்துட்டு இந்த கனவுல அந்த இறந்தவர்கள் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கேட்டாங்க இல்லையா? இந்த கனவு என்பதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை, ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படின்னாங்க டாக்டர், இப்போ ஆழ் மனதின் பதிவுகள் கூட கனவாக வரும், அப்படி தானேங்க டாக்டர்? நிச்சயமா. அதே நேரத்தில் இன்னொரு டைமென்ஷனில் உள்ளவங்க, கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் வாழ்வு, இந்த ஆன்ம உலகமாக இருக்கட்டும்,
தேவதைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய குலதெய்வங்களாக இருக்கட்டும், இவங்களும் இந்த கனவை வந்து நம்ம கூட தொடர்பு கொள்றதுக்கு இந்த கனவை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது எப்படி பார்க்கறதுங்க டாக்டர்? இப்போ எப்படி நம்ம வேறுபடுத்துறது? சமயத்தில் நம்ம எதையாவது நினச்சிட்டே தூங்கிட்டோமா கூட கனவா வந்துடும் இல்லைங்களா டாக்டர்? இந்த கனவு என்பது என்னங்க டாக்டர்? சரி, எப்படின்னா ஒரு 5000 ஆண்டுக்கு முன்பு சுப்பிரமணியன் ஒரு சித்தர் இருந்தார். அவர் தான் இப்போ முருகன் சொல்கிறோம். அகத்தியரை வந்து சொல்கிறாரு, கேளுடா அகஸ்தியா மாமுனிவா சொல்ல கேளு, தேகம் என்ற ஆதாரத்தில் அவஸ்தை 5 சொல்ல கேளு. மனசில் வந்து 5 விதமான அவஸ்தை ஆச்சப்பா. லாலாடு சாக்கரம் தான். இது லாலடம், இது சொப்பனம், இது சுளுத்தி, இது துரியம், துரியாதீதம் சொல்கிறாரு. ஆக 5 விதமான நிலை. பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம லாலடம் இந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சொப்பனம் என்றால் கனவு காணக்கூடிய நிலை, ஆழ்ந்த ஒரு சிந்தனை நிற்போம். இது உறக்க நிலை. இது கீழே போலன்னா நீங்கள் படுத்தவொடனே கனவுலேயே வந்துடும். ஒரு கனவு பலிக்க வேண்டும் என்றால் அது துரியத்துக்கு போகணும். அது எப்போ போகும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலையில் 3லேருந்து 5 மட்டும். ஓஹோ டாக்டர், கனவை பற்றி நம்ம விரிவாக அடுத்தடுத்து வரும் காலங்களில் நம்ம பேசணும் டாக்டர். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லைங்க டாக்டர் கனவு என்பது. ஆமாம், இன்றைக்கி சிறப்பான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க டாக்டர். அதே நேரத்தில் 12 ராசிகளையும் பார்த்தோம். நேர்களே 12 ராசிகளை பார்த்தாச்சு. ஆனால் எப்போதும் சொல்கிறது போல் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களையும் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். அடுத்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க டாக்டர். சொல்லுங்க. முருகப்பெருமான், சற்று முன்பு கூட சுப்பிரமணியர்னு டாக்டர் சொன்னீங்க. ஆமாம், முருகப்பெருமானை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. பிள்ளையார பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. குழந்தை கடவுள், குழந்தை கடவுள், அழகன். இந்த முருகன் என்றாலே அழகு, முருகன் என்றாலே அழகு. நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோமாலே இந்த மாரியம்மனுக்கு அடுத்து முருக கடவுள் தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம். கிளாமரான ஒரு கடவுள். தமிழ் மொழியை கண்டுபிடிச்சவர். தமிழ் மொழியை கண்டுபிடிச்சவர். சித்த மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு முதல் சித்தர்னு கூட சொல்லலாம். நிச்சயமா இந்த முருகரை பற்றி சில கேள்விகள் நான் வச்சிருக்கேன் டாக்டர். அடுத்த வாரம் டாக்டருக்கு எதுக்கு பதில் சொல்லணும் டாக்டர். நேர்களே எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். முருக கடவுளை பற்றி அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.